ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா தக்காளி சாதம் செய்ய போகிறோங்க. நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்லோமாக செய்கிறது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம இட்லியை வச்சு மதியானம் அவங்களுக்கு டிஃபன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இது எப்படின்னா இது ஈஸியாக போயிருங்க, நல்லாவும் இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. வெரைட்டி ரைஸ் இது நல்லா இருக்குங்க. இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாங்க. அரிசி புழுங்கல் அரிசி நான் ஒரு 3 அளவுக்கு எடுத்து வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியெலாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி நல்லா வேகும், உடையாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி பழம் ஒரு 7 பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்த பழமாக 7 பழம் எடுத்து நைஸாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன சைஸாக ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பெரிய வெங்காயம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு கொஞ்சம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கரம் மசாலா. அதுக்கு தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 6 ஏலக்காய், 3 ஸ்டார் பூ, 10 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய். இது தாங்க இதுக்கு தேவையான பொருள். இது வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இப்போ தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க. நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு இப்போ நம்ம சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுங்க, இந்த எண்ணெய் போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம அதுக்கு தாளிக்கிற சாமான்லாம் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து 10 கிராம்பு, ஸ்டார் பூ 3 போட்டிருக்கேன். கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் காரமாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் காரம் பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன். நீங்கள் இதே உங்களுக்கு ஆள் கம்மின்னா, உங்களுக்கு 2 பேர் 3 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்குங்க, செஞ்சு பாருங்கள். வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பொன்னிறமாக வதங்கட்டுங்க வெங்காயம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியே இருக்குங்க. தக்காளி சாதம்னு சொல்ல முடியாது, பிரியாணி மாதிரியே இருக்கும். பசங்க நல்லா, பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வேலையும் ஈஸியாக போயிடும். காலையில் இப்போ அவங்க லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம், நம்மளும் மத்தியானம் வச்சுக்கலாம். 2 விதத்தில் இது உதவி பண்ணுங்க. இப்போ பசங்கள்லாம் வெரைட்டி ரைஸ் தான் கேட்பாங்க. அதனால் இது இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் என் பசங்களுக்கெல்லாம் இது தாங்க செஞ்சு கொடுத்து விடுவேன். நான் தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம்லாம் நல்லாயிருக்கும், லெமன் சாதம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். புளியோதரை சாதம், புளி சாதம், லெமன் சாதம் அதெல்லாம் நல்லா இருக்குங்க பசங்களுக்கு விடுறது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு.
நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும், இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக தக்காளியிலே கொஞ்சம் வேகட்டும். இந்த மிளகாய் கரம் மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸு ரெண்டையும் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. அந்த மாதிரி இப்போ நான் 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். இது ஒரு 3 டம்ளர் தண்ணிங்க. மொத்தமாக நான் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் புழுங்கல் அரிசிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றினா தான் அரிசி உடையாமல் நல்லா உதிரியாக வருங்க. நம்ம 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. ஒரு 5 விசில் வரட்டுங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். மூடி வச்சாச்சுங்க. ஒரு 5 விசில் வரட்டும், வேகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துருக்கோங்க, இறக்கி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம விசில்லாம் எடுத்து விட்டுட்டு பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குது. தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், உதிரியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி, இந்த புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். அருமையாக தக்காளி சாதம் இப்படி செஞ்சு நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. உதிரியாக வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே வச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள் தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க. நம்ம வந்து அப்பளம் கூட பொரிச்சுக்கலாம், வத்தல் வடகம் வறுத்துக்கலாம், தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுவையான அருமையான தக்காளி சாதம் ரெடிங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.